சார் முதல் ஷாட்டில் மம்முட்டி வந்து ரமணா உயிரோட இல்லைன்னு நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த ஷாட்டில் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அடின்னு அடிக்கிறாங்க. அடித்து முடித்து வந்த உடனே மம்முட்டி வராரு. ரமணா செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தான் சரி, என் கூடவே இருக்கியா அப்படிங்கிறார். என்ன சார் இது? ஒன்றுமே பெரிய பேக் ஸ்டோரி எதுவும் இல்லை. இவங்க 2 பேரும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி என்ன சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் பார்த்தாங்க நான் சொல்கிறோம். இல்லை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். முதல் தடவை பார்த்தோன்னே எனக்கு லவ் வந்துருச்சுங்கிறத நம்புறீங்களா? நம்புகிறேன் சார். ஏன் அப்போ முதல் தடவை பார்க்கும்போதே நட்பு வரக்கூடாது? வரும் சார். சில பேருக்குள்ள சிங்க்கு சார், அது அந்த சிங்க் அங்கே வந்திருக்கு, அதுதான் அந்த ஷாட்டு. ஸோ அவங்க 2 பேரும் பேசிக்கிறது, அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவர் சொல்லுவார், எனக்கு உனக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கா யார் இருக்கா அப்படின்னு மம்முட்டி கேட்கும்போது, என்ன தேவா இது அப்படின்னு ரஜினி சார் சொல்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நடுவில் அந்த ஷாட் சொல்லுவாங்க. இந்த பக்கம் மம்முட்டி, அந்த பக்கம் ரஜினி சார். ஸோ 2 பேருக்கும் வந்து அந்த ஷாட் வைக்கும்போது சந்தோஷ் சிவன் வந்து கேமரா பண்ணுறாரு, லைட்டிங் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணோன்னா மம்முட்டி போய் ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுப்பார், ரஜினி சார் போய் தூங்கிடுவார். ஷாட் ரெடி அப்படின்னா அங்கேருந்து வந்துட்டு, என்ன தேவா இது, ஷார்ட் கட், ஓகே அடுத்தது நீங்கள் வாங்க அப்படி அந்த மாதிரி லைட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அப்படியே ஃபேஸ் நல்ல கும்முன்னு இருக்கும். ஏன்னா நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவார். அந்த தூங்கி எழுந்தோன்னு ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸ் என்றைக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் தளபதியுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம்.